பூங்காட்டு திரும்புமா அடுத்த வர எபிசோட்ல குமரவேல் பார்த்தீங்க அப்படின்னா விவாகரத்து ஆனவங்களை ரொம்பவே மோசமாக நினைக்கிறாரு. அவங்கலாம் திமிரு பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அவங்க குடும்பமும் பார்த்தீங்க அப்படின்னா விவாகரத்து ஆனவங்களை ரொம்பவே மோசமானவங்க நினைக்கிறாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கடையில் வந்து ஒரு சம்பவம் நடக்கிறப்ப ஆனந்திக்கு தெரிய வருது. இந்த மாதிரி விவாகரத்தானவங்க வேலை கேட்டு வரும்போது குமரன் சார் பார்த்தீங்க அப்படின்னா வேலை வந்து கொடுக்காம அவங்கள திட்டி அனுப்பிச்சிடுறாரு. இதை பார்த்து ஆனந்தி எதுக்காக அவங்கள அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்கள வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. இதை பார்த்து குமரனுக்கும் ஆனந்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் ஏற்படுது. இந்த மாதிரி எப்படி நீங்கள் அவங்கள சேர்க்கலாம், அவங்களாம் இங்கே வேலை பார்க்கக்கூடாதுங்கிறாங்க, அவங்க வெளியே போகணும் அப்படின்னா நானும் வெளியே போயிடுவேன்னு சொல்லிட்டு குமரன் சார் கிட்ட ரொம்பவே இந்த ஆனந்தி கோவமாக பேசிடுறாங்க. வீட்டில் போயிட்டு இப்படி ஒரு மனுஷன் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு குமரன் சாரை திட்டுறாங்க. ஆனால் யார் பேசி என்ன மனசு மாறினாங்கன்னு தெரில. திடீர்னு ஆனந்தியே குமரன் சாருக்கு கால் பண்ணி நான் அப்படி பேசியிருக்க கூடாது சார், எதையும் மனசில் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் பேசுனது எதையுமே நான் மனசில் வச்சுக்கலன்னு சொல்லிட்டு குமரனும் சொல்கிறாரு. ஸோ இதுக்கு நடுவில் என்ன நடந்திருக்கும், எப்படி வந்து ஆனந்தி வந்து மனசு மாறி குமரன் கிட்ட பேசினாங்க, அப்படியே அவங்க 2 பேருமே சமாதானம் ஆனாலும் கூட இந்த மாதிரி ஆனந்தி வந்து விவாகரத்தான பொண்ணுன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் குமரன் சார் ஆனந்தி கிட்ட பேசுவாங்களா, ஆனந்தி வந்து திரும்ப கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.